இதே ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன பையன் தான் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறான். கடற்கரை ஓரமாக தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கலர் கலராக பொம்மை வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பார்பி பொம்மை இப்படி கலர் கலராக வச்சுருக்காங்க. அந்த பையன் தங்கச்சியை கூட்டிகிட்டே போகிறான். அந்த தங்கச்சி ஏக்கத்தோடு இந்த பொம்மையெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே வர்றான். உடனே அண்ணன்ல அண்ணன் அந்த கெத்து இருக்கும்ல, உனக்கு அந்த பொம்மை வேணுமா அப்படி கேட்குறான் தங்கச்சிட்ட, உனக்கு அந்த பொம்மை வேணுமா? உடனே ஆமா அண்ணே. உடனே அவர் வேகமா அப்படி கடைக்காரட்ட போகிறார். இவனே துருண்டு, இதுவே ஒரு 5-6 வயசு தான். இவர் தங்கச்சி ஒரு 3 வயசு 4 வயசு. அப்படி போய் கடைக்காரர்கிட்ட கெத்தாக கேட்குறாரு, அந்த பொம்மை எவ்வளோ? அந்த பொம்மை எவ்வளோ? கடைக்காரர் அப்படியே ஆசையோட 2 குழந்தைகளையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ எவ்வளோ வச்சுருக்க? இவர் கேட்குறாரு, நீ எவ்வளோ வச்சுருக்க? உடனே தங்கச்சி ஆசைப்பட்டா நான் எது வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன். பாக்கெட்டுக்குள்ளே டவுசருக்குள்ளே கையை விட்டு ஒரு 6 கிளிஞ்சல்கள் எடுத்து மேலே வைக்கிறான். நீ என்ன வச்சுருக்கேன்னு கேட்டோன்னே ஒரு 6 கிளிஞ்சல்கள் எடுத்து மேலே வைக்கிறான். அவர் இப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் 3 கிளிஞ்சலை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு 3 அவன்கிட்டே கொடுத்துட்றாரு. 3 தான் போதும், நீ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போன்றாருங்க. நீ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போன்னு. இப்போ அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாள் வந்து கேட்குறாரு, என்னங்க நீங்கள் 3 கிளிஞ்சலை வாங்கிக்கிட்டு 600 ரூபா பொம்மையை கொடுத்து விட்றீங்களே, வியாபாரம் நஷ்டமாகாதான்னாங்க. அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, இந்த பையனுக்கு பணம் தான் பிரதானம், பணம் கொடுத்தா மட்டும்தான்ப்பா நான் அந்த பொம்மையை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன்னா நாளைக்கு அந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் பணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிருவான். அவனுக்கு வயது வரும்போது, அவனுக்கு விவரம் தெரியும் போது வெறும் கிளிஞ்சல்களுக்காக தனக்கு ஒரு பொம்மையை ஒரு முதலாளி கொடுத்தார், நானும் அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு ஆளாக வர வேண்டும் அவன் மனசில் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்ல. இதைத்தாயா நம்ம எதிர்கால தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்னாரா.